கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பென்ஷன் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஓல்ட் பென்ஷன் சிபிஎஸ் இருந்த நிலையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசாக டேப்ஸ், அதாவது தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே சிபிஎஸ் இருக்கிறவங்க வேணால் சிபிஎஸ் கன்னியூ பண்ணிக்கலாம் அல்லது டேப்ஸுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலான்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் ஓல்ட் பென்ஷன் பற்றியுமே சிபிஎஸ் பற்றியுமே டேப்ஸ் பற்றியுமே தனித்தனியாகவும் கடைசியில் கம்பேரிசன் டேபிள் மூலயமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசியில் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க சிபிஎஸ்சில் இருந்தால் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றியுமே, டேப்ஸில் இருந்தாங்கன்னா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றியுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரியும். இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிற டாபிக் ஓபிஎஸ் வெர்சஸ் சிபிஎஸ் வெர்சஸ் டேப்ஸ். பழைய ஓய்வு திட்டம் சிபிஎஸ்ஸு, தமிழ்நாடு அஷ்யூர் பென்ஷன் ஸ்கீம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம், மூணுலேயுமே ஒவ்வொன்றை பற்றியுமே தனித்தனியாகவும் ஒரு கம்பேரிசன் டேபிள், அது மொத்தமாக 5 டேபிள் மூலியமாகவே டீட்டெயிலாக பார்க்கலாம். கடைசியில் ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா எதில் அது என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓபிஎஸ் வெர்சஸ் சிபிஎஸ் வெர்சஸ் டேப்ஸ். இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம்னா 2 பென்ஷன் ஸ்கீம் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரூல்ஸ் கவர்மெண்ட் ஆர் என்னன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்க்கலாம். இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் ப்ரெசன்டேஷன் வீடியோவோட அப்ஜெக்டிவ் எய்ம் என்னென்னு பார்த்தோம்னா ஓபிஎஸ் பற்றி, சிபிஎஸ் பற்றி, டேக்ஸ் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ரெண்டாவது என்ன யாருக்கு எது எலிஜிபிள், என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்குறது. ஃபைனல் ஸ்டேஜில் கம்பேரிசன் பார்க்குறது. இதுதான் அது அப்ஜெக்டிவ். ஃபஸ்ட்டு ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம், அதாவது ஓபிஎஸ்ஸு. இது என்னென்னு பார்த்தோம்னா ஓவராலாக இது எம்ப்ளாயீஸ் 1/4/2003 முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் பொருந்தும். இது டிஃபைன் பென்ஷன் ஸ்கீம். பென்ஷன் டைரெக்டாக கவர்மெண்ட் ட்ரஸ்டிலேருந்து நம்ம பேமெண்ட் ஆயிரும். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எதுவும் கிடையாது. அதுவும் ஜிபிஎஃப் ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஒன்று இருக்கும். அது மற்ற பென்ஷன் ஸ்கீமில் இது இல்லை. இது தனி, நாம் போடுற அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு திருப்பி வாங்கிக்கலாம். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா மந்த்லி பென்ஷன் ஃபார்முலா படி பார்த்தோம்னா 30 சர்வீஸ் முடிக்கிறவங்களுக்கு எக்ஸப்ட் ஹெச்ஆர்ஏ தவிர பே ப்ளஸ் டிஏ டோட்டல் அந்த பேயை கால்குலேட் பண்ணி அதில் ஏறக்குறைய பாதி சம்பளம் கிடைக்கும். ஃபேமிலி பென்ஷனுங்கிறது பென்ஷனில் ஒரு 60% கிடைக்கும். கிராஜுவேட்டி ஒரு 16 மாதம் சம்பளத்தை ஒரு 20 லட்சத்துக்கு உட்பட்டு நம்ம கிராஜுவேட்டியாக வாங்கிக்கலாம். அதுவும் லீவ் சேலரி 8 மாதம் ஏன் லீவ், அதுவும் 3 மாதம் லீவ், வேறு ஆஃப் பே லீவ் அந்த மாதிரி இருக்கும். மொத்தம் 16 மாதம் லீவ் சேலரி வாங்கிக்கலாம். இது ஓபிஎஸோட ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமோட பெனிஃபிட்ஸு. அடுத்து இப்போ நடைமுறையில் இருக்கிற கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், அதாவது சிபிஎஸ். சிபிஎஸ் ஸ்கீம் என்னென்னு பார்த்தோம்னா இது 1/4/2003 லான்ச் பண்ணாங்க. ஓபிஎஸ் க்ளோஸ் பண்ணும்போது லான்ச் பண்ணது. இது அக்யூமுலேட்டட் கார்பஸ் மெயின்டைன் பண்ணி அதுலேருந்து பென்ஷன் கொடுக்க மாதிரி. முன்னாடியே எவ்வளோ பென்ஷன் வரும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் பேஸ்ட் பென்ஷன். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாத்துலேருந்தும் 10% சேலையில் பிடிப்பாங்க. அதுபோல் கவர்மெண்ட் 10% போடும். அதாவது 50,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா 5,000 சேலை பிடிப்பாங்க, 5,000 கவர்மெண்ட் போடும். அந்த அக்கமுலேட்டட் அமௌண்ட் ஒரு பீரியடாக வச்சுருப்பாங்க. அது கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். மாதம் கிரெடிட் ஆகி ஒரு அக்கமுலேட் அமௌண்ட் வரும். கூட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ட்ரெஸ்ட், ஒரு இன்ட்ரெஸ்ட் சுமாராக 7-8% இன்ட்ரெஸ்ட் வருங்கிறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து ஒரு பெரிய கார்பஸ் அக்யூமுலேட் ஆகிருக்கும். அது நம்ம எத்தனை வருஷம் சர்வீஸில் இருக்கிறோம், எவ்வளோ ரிட்டர்ன் வருது அதை பொறுத்து மாறும். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா லம்சம் கார்பஸ் முடியும் போது பெரிய அமௌண்ட் கூட கிடைக்கும், கோடிக்கணக்கு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அமௌண்ட் ஒரு அமௌண்ட் பார்சியலாக அப்படியே லம்சமாக வாங்கிக்கலாம். மீதி பென்ஷன் ஸ்கீமில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதில் கிராஜுவேட்டின்னு ஒன்று கிடையாது. லீவ் சேலரி அப்ளிகபிள். லீவ் சேலரி சொன்ன 14 மாதம் வரைக்கும் சம்பளம் அது வாங்கிக்கலாம். சரி, கடைசியாக ஸ்கீம் வரும் டேப்ஸ், தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம். தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் என்னென்னு பார்த்தோம்னா இது புதுசாக லான்ச் பண்ண பென்ஷன் ஸ்கீம். இது அஷ்யூர்ட் பென்ஷன், இவ்வளோ பென்ஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சர் அது 10% மட்டும் மெயின்டைனாக சொல்லியிருக்காங்க. மீதி அமௌண்ட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ், அதோட நோக்கம் என்னென்னு பார்த்தோம்னா பென்ஷன் கன்ஃபார்மாக இவ்வளோ வரும், அதாவது கடைசியாக வாங்கினா பே டிஏல 50% வரும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் இன்கம் அஷ்யூர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லாங் டேர்ம் பென்ஷன் லாங் டேர்மில் சஸ்டைனபிலிட்டியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயீஸ்லேருந்து 10% பிடிப்பாங்க சேலரியில். அடிஷ்னல் ஃபைனான்ஸ் எவ்வளோ ரிக்யர்மெண்ட் எவ்வளோ இருந்தாலும் அது கவர்மெண்ட் ஏற்றுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கான்ட்ரிபியூஷன் 10% கான்ட்ரிபியூஷன் ரீட்டைன் ஆகுது. டேப்ஸில் பென்ஷன் சப்போர்ட் என்ன பார்த்தோம்னா அஷ்யூர் பென்ஷன் பேவபிள், அதாவது பே ப்ளஸ் டிஏல 50%
பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட சர்வீஸ் முடித்தவங்களுக்கு. அதே மாதிரி மெயினாக வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உதாரணத்துக்கு தெரியும் உங்களுக்கு கவர்மெண்ட் சர்வீஸில் வருஷத்துக்கு 2 தடவை டிஏ ரைஸ் பண்ணுவாங்க. ஜனவரி 1 ஜூலை 1 அந்த மாதிரி ரைஸ் பண்ணும்போது பென்ஷனருக்கும் ஓல்ட் பென்ஷன் ரைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இதே ரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது கவர்மெண்ட் கேரண்டியோட பென்ஷன் பேமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். கிராஜுவிட்டி வந்து ஓல்ட் பென்ஷன் இருந்துச்சு, சிபிஎஸ் இல்லாமல் இருந்துச்சு. இதில் வந்து 25 lakhs உட்பட்டு அந்த 16 மாதம் சம்பளம் அந்த மாதிரி வரும், அதை வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி பென்ஷன் சப்போஸ் எம்ப்ளாயிக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர் பழைய பென்ஷன் எலிஜிபிள் மாதிரி 60% லாஸ்ட் பென்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஏ ரிவிஷன் 6 மாதத்துக்கு ஒருக்க டிஏ ரைஸ் பண்ணும்போது அந்த பென்ஷனில் ரைஸ் ஆன்னு சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ் எம்ப்ளாயிஸ் இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறது, 2003 ஜாயின் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறவங்க என்னென்னு பார்த்தோம்னா அவங்க வேணால் டேப்ஸுக்கு மாறிக்கலாம், அதில் வேணால் சிபிஎஸ் இருக்கோன்னா இருந்துக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிளியர் நோட்டிஃபிகேஷன் மறுபடி வரும். சரி, ரூல்ஸ் இன்னும் நிறைய வர வேண்டிய இருக்குது டேப்ஸ் பற்றி. ஆப்ரேஷன் டீட்டெயில்ஸ் எப்படி பணம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி எப்படி க்ரோத் என்னங்கிறத சொல்ல. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி ப்ரொசீஜர் யாருக்கு எப்படி எலிஜிபிள், ஏதாவது டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா, சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். அதே மாதிரி எலிஜிபிலிட்டி யாருக்கு, ஓல்ட் பென்ஷன் யாருக்கு எலிஜிபிள், சிபிஎஸ் யாருக்கு, டேப்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1/4/2023 முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு ஓல்ட் பென்ஷன் எலிஜிபிள். 1/4/2023 31/1/2023 ஜாயின் பண்ணவங்களுக்கு சிபிஎஸ் இருப்பாங்க. அவங்க வேணுன்னா டேப்ஸுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஆப்ஷன் இன்னும் இருக்குது, நம்ம கொஞ்சம் நாளைக்கு இருக்குது, யோசிச்சு முடிவு பண்ணணும். சரி, அதுக்கப்புறம் 1/1/2026 அப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்கு டேப்ஸ் மட்டும்தான், அவங்க வேறு ஆப்ஷன் கிடையாது. ரைட். இப்போ கம்பேரிசன் பார்க்கலாம். ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் வெர்சஸ் சிபிஎஸ் வெர்சஸ் டேப்ஸ். ஃபஸ்ட் 2 கம்பேர் பண்ணுவோம், அப்போ கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓல்ட் பென்ஷன்லேருந்து சிபிஎஸ்க்கு மாறும்போது என்னென்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா மக்கள் சிபிஎஸ் வேண்டாம் ஓல்ட் பென்ஷன் வேணுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து டிஃபைன்ட் பென்ஷன் ஸ்கீமு. இது வந்து கார்பஸ் பேஸ்டு ஒரு அமௌண்ட் லம்ஸ் அமௌண்ட் அதை பொறுத்து இருக்கும். இது எம்ப்ளாயிட்டேருந்து எந்த அமௌண்ட் பிடிக்க மாட்டாங்க, சிபிஎஸ்சில் 10% பிடிப்பாங்க. இது ஒரு கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் தனியாக கிடையாது, இது 10% கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இது லாஸ்ட் பென்ஷன் வந்து லாஸ்ட் பேட்ரான பொறுத்து ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா படி போடுவாங்க. இது அக்யூமுலேட்டட் கார்பஸ் ஒரு அமௌண்ட் அக்யூமுலேட் ஆகிருக்கும், அதை வந்து பார்சலி நம்ம முழுசாக எடுத்துக்கலாம், மீதி வந்து ஆன்டிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பென்ஷன் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. கவர்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பென்ஷன் ஆர்டர் போட்டுருவாங்க. இது வந்து ஆனுவிட்டி மெச்சூர் ஆகும், அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான் பென்ஷன். கிராஜுவிட்டி வந்து 25 lakhs 16 மாதம் சம்பளம், லிமிட் வந்து 25 lakhs வரைக்கும் கிராஜுவிட்டி உண்டு. சிபிஎஸ்சில் கிராஜுவிட்டி இல்லை. ஃபேமிலி பென்ஷன் வந்து பென்ஷனுக்கு அப்புறம் ஒரு 60 வருஷம் சுமார் ஃபேமிலி பென்ஷனை கொடுத்துருந்தாங்க. சிபிஎஸ்சில் ஃபேமிலி பென்ஷன் தனியாக இல்லை, அந்த ஆனுவிட்டிலேருந்து வரது வந்துட்டுருக்கும், அவ்வளோதான். டிஏ ரைஸ் ஆகும்போது ஓல்ட் பென்ஷன் அதிகமாகும். இது டிஏ ரைஸுக்கும் சிபிஎஸ்க்கு எந்த சம்மந்தம் இல்லை. லீவ் சேலரி ரெண்டுக்குமே எலிஜிபிள், ஓபிஎஸ்க்கு எலிஜிபிள், சிபிஎஸ்க்கு எலிஜிபிள். சரி, ஓல்ட் பென்ஷன்ஸுக்கும் இப்போ டேப்ஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஓல்ட் பென்ஷன் கேட்டால் டேப்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். இது வந்து டிஃபைன்ட் பென்ஷன் ஸ்கீமு, இது வந்து அஷ்யூர்டு கேரண்டியோட பென்ஷன் ஸ்கீமு. இது மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தா 2வது பாயிண்ட்டு எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஓல்ட் பென்ஷன் எதுவும் இல்லை. இது வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 10% இருக்குது. இது வந்து ஓல்ட் பென்ஷனில் டைரெக்டாக கவர்மெண்ட்டே பே பண்ணணும். இது வந்து கவர்மெண்ட் கார்பஸ் டெவலப் பண்ணி அதில் வந்து அஷ்யூர்ட் பென்ஷனாக கொடுப்பாங்க. இதுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வர வேண்டியது இருக்குது. பென்ஷன் பேஸ் ஃபிக்ஸ்டு ஃபார்முலா ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா படி போடணும். ஃபார்முலா படி போட்டோம்னா கடைசியாக வாங்கின சம்பளம் ஒரு 30 சர்வீஸ் முடித்தவங்களுக்கு பே ப்ளஸ் டிஏல 50% பாதி சம்பளம் கிடைக்கும். இது வந்து இனிமேல் நோட்டிஃபை பண்ணுவாங்க, நோட்டிஃபை பிடிச்சி இது அதே அளவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அஷ்யூர்டு 50% பே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிராஜுவிட்டி வந்து ஆக்சுவலாக 16 மாதம் சம்பளம், சீலிங் வந்து 20 லட்சம். இது ரெண்டுக்குமே ஓல்ட் பென்ஷன் மாதிரியே டேப்ஸ்க்கும் கிராஜுவிட்டி எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி பென்ஷன் ரெண்டுலேயுமே எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 60%. டிஎன்எஸ் அலவன்ஸ் டிஏ ரைஸ் பண்ணும்போது ஓல்ட் பென்ஷன் ரைஸ் ஆகும், அதே மாதிரி டேப்ஸ்லேயுமே டிஎன்எஸ் அலவன்ஸ் ரைஸ் பண்ணும்போது ரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லீவ் சேலரி ரெண்டுலேயுமே அப்ளிகபிள். ரைட். இப்போது சிபிஎஸ்ஸும் டேப்ஸும் சிபிஎஸ் இருக்காங்க மோஸ்ட்லி ஒரு 23 வருஷமாக ஜாயின் பண்ணவங்க சிபிஎஸ் தான் இருப்பாங்க. அதுக்கு டேப்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தலாம். சிபிஎஸ் வந்து கார்பஸ் பேஸ்டு, இது வந்து அஷ்யூர்ட் பென்ஷன் 50% பென்ஷன் அந்த மாதிரி. ரெண்டுமே எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 10% இருக்குது. கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் சிபிஎஸ்ஸை 10% கொடுக்குறாங்க. இதில் வந்து பென்ஷனுக்கு அஷ்யூர் பண்ணிக்கிறாங்க, இப்போதைக்கு 10% அந்த மாதிரி எதுவும் இல்லை. பென்ஷன் சர்டிஃபிகேட் அக்குமுலேட் கார்பஸ் பொறுத்து இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் அஷ்யூர் பண்ணிக்கிறாங்க, லாஸ்ட் பேர் 50%. கிராஜுவிட்டி வந்து கிடையாது, இதுக்கு கிராஜுவிட்டி 25 lakhs உட்பட்டு 16 மாதம் சம்பளம் வரை சுமார் கிடைக்கும். ஃபேமிலி பென்ஷன் ஆனுவிட்டி தான், தனியாக ஃபேமிலி பென்ஷன் கிடையாது. இது பென்ஷனில் 60% ஃபேமிலி பென்ஷன் சொல்லியிருக்காங்க. டிஎன்எஸ் அலவன்ஸ் டிஏ பார்த்தோம்னா டிஏ ரைஸ் ஆகும்போது சிபிஎஸ் எந்த மாற்றம் இருக்காது. டிஏ ரைஸ் ஆகும்போது டேப்ஸ் வந்து பென்ஷன் அமௌண்ட் அதிகமாகும். லீவ் சேலரி ரெண்டுக்குமே அப்ளிகபிள். ரைட். கடைசி கம்பேரிசன் வருவோம். 2 பார்ட்டாக கொடுத்துருக்கோம்.
மூணையுமே கம்பேர் பண்ணுவோம். ஓல்ட் பென்ஷன், சிபிஎஸ், டேப்ஸ். ஃபர்ஸ்ட் பென்ஷன் ஸ்ட்ரக்சர் டிஃபைன்ட் பெனிஃபிட் இதில் இருக்கும். இது வந்து கார்பஸ் பேஸ்டு, ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்கும் அதை வந்து எடுக்கக்கூடியதான் கார்பஸ் பேஸ்டு. டேப்ஸுங்கிறது கவர்மெண்ட் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும். டேட் வந்து 1/4/2003 முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு ஓல்ட் பென்ஷன், 1/4/2003 அப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்கு சிபிஎஸ், 1/1/2026 ஜாயின் பண்ணவங்களுக்கு டேப்ஸ் கம்பல்சரி. இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணவங்க இப்போ சர்வீஸ் இருக்கிறவங்க வேணால் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம் டேப்ஸுக்கு. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஓல்ட் பென்ஷன் கிடையாது. சிபிஎஸ்லேயுமே டேப்ஸ்லேயும் 10% எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் உண்டு. கவர்மெண்ட் ரோல் வந்து ஃபுல் பென்ஷன் லைபிலிட்டி கவர்மெண்ட் ஃபுல்லாக கேரண்டி ஏற்றுக்கிறாங்க. இது 10% மேட்சிங் மட்டும், 10% கான்ட்ரிபியூஷன் மட்டும் தான் கவர்மெண்ட்டு. இது அஷ்யூர் பென்ஷன் 50% சப்போர்ட் ஃபேர்லியில் 50% கொடுப்போன்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பென்ஷன் வந்து ரிட்டைர்மெண்ட் ஃபார்முலா பேஸ்டு, அதாவது 30 சர்வீஸ் முடித்தா ஆஃப் பே வர மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது, அது மாதிரி வரும். இது கார்பஸ் பொறுத்து இருக்கும். இது 50% கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பென்ஷன் சர்டினிட்டி ஓபிஎஸ் ஹையாக இருக்குது, சிபிஎஸ்சில் வேரியபிளாக மாறிட்டு இருக்கும், டேப்ஸ்லேயும் ஹையாக இருக்குது. பென்ஷன் பேமெண்ட் வந்து கவர்மெண்ட் பே டைரக்ட்லி, ட்ரஸ்ட்லேருந்து ட்ரஸ்ட் இது ரெஸ்பான்சிபிள், கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ட்ரஸ்ட் வந்து டைரெக்டாக கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓல்ட் பென்ஷனில். சிபிஎஸ் வந்து ஏனுட்டிலேருந்து நம்ம எடுக்கிறதா சிபிஎஸ்ஸு. இது வந்து கவர்மெண்ட் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய ஜியோவில் வர வேண்டியது இருக்குது. கிராஜுவிட்டி வந்து ஓல்ட் பென்ஷனில் 25 lakhs வரைக்கும் 16 மாதம் சம்பளம் உண்டு. சிபிஎஸ்சில் கிராஜுவிட்டி கிடையாது. டேப்ஸ்லேயுமே 16 மாதம் சம்பளம் 20 லட்சம் உட்பட்டு தரன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி பென்ஷன் இதில் அவைலபிள். சிபிஎஸ் வந்து அந்த ஆன்யூட்டி மாதிரி வரது வந்துட்டுருக்கோம், அவ்வளோதான். டேப்ஸ்லேயுமே 60% ஃபேமிலி பென்ஷனில் 60% சொல்லியிருக்காங்க. டிஏரைஸ் அப்ளிகபிள். சிபிஎஸ் அந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, டேப்ஸில் அப்ளிகபிள் சொல்லியிருக்காங்க. லீவ் சேலரி 3லேயுமே அப்ளிகபிள் தான். இது ரிஸ்க் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபுல் கேரண்டி. சிபிஎஸ் வந்து எம்ப்ளாயி கார்பஸ் அதை பொறுத்தா அமையும். இது வந்து கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்துருக்காங்க, அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் வந்து ஐயா இருக்குது, இது மீடியமாக இருக்கும், இது வந்து இதில் ஐயா இருக்குது. ஸ்டேட்டஸ் ரூல் பார்த்திங்கன்னா வெல் டிஃபைன் ஆல்ரெடி ரூல் பல வருஷம் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. இப்போ சிபிஎஸ் எக்ஸிஸ்டிங் இருக்குது கார்பஸ் பேஸ்டு. நிறைய ரூல்ஸ் வர வேண்டியது இருக்கும், அதை பொறுத்து டீட்டெயில் தெரியும். ரைட், சம்மரி பார்த்தோன்னா ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் வந்து டிஃபைன்டு, செக்யூர், ஸ்ட்ரக்சரலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சிபிஎஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் அக்யூமுலேஷன் பேஸ்டு. போடுற அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் போடுற அமௌண்ட்டு, நான் போடுற அமௌண்ட் எல்லாமே அக்யூமெண்ட் ஆகி இன்ட்ரெஸ்ட்டோட பெரிய அமௌண்ட்டு அக்யூமெண்ட் ஆகும். அதுதான் சிபிஎஸோட கான்செப்ட்டு. டேப்ஸுங்கிறது அஷ்யூர் பென்ஷன். 10% கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மீதி அமௌண்ட்டை கவர்மெண்ட் போட்டு மினிமம் 50% சேலரியில் கொடுப்பாங்க. சரி, சிபிஎஸ் டேப்ஸ் ரெண்டுமே சார்ஜ் டிபெண்ட்ஸ் ஆன் ரூல்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸு. அண்டர்ஸ்டாண்டிவ் எனேபிள் இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ். அப்ராக்சிமேட் எக்ஸாம்பிள் கால்குலேஷன் ஆஃப்டர் ஃபைனல் ஆர்டர் கிளியராக தெரியும். வேணால் ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு மாதம் 50,000 சம்பளத்தில் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு. சப்போஸ் சிபிஎஸ் இருக்கான்னு வச்சுக்குவோம். சிபிஎஸ்னால் 5,000 பிடிப்பாங்க, அதுவும் கவர்மெண்ட் 5,000 ஓடும். ஸோ மாதம் 10,000. மாதம் 10,000 சுமாராக 30 சர்வீஸ் இருக்கான்னு வச்சுக்கோமே. 30 சேர்த்து வரோன்னா ஓல்ட் பென்ஷன்லேயே 30 சர்வீஸ் இருந்தால் தான் ஃபுல் பென்ஷன் கிடைக்கும். ஸோ இதில் சிபிஎஸ்சில் 30 சர்வீஸ் இருந்தாங்கன்னா வருஷம் 8% பே ரைஸ் ஆகும். 8% எதை வச்சு சொல்கிறோம்னா 3% இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஒரு டிஏ ரைஸ் 2 தடவை ரைஸ் பண்ணுவாங்க, 2 சேர்ந்து ஒரு 5% இன்ஃப்ளேஷன் பொறுத்து மாறும். ஸோ 8% மினிமம் பே ரைஸ் இருக்கும். நாம் வந்து இப்போ இதெல்லாம் கூட கணக்கு எடுத்துக்கல. ப்ரொமோஷன், செலக்ஷன் கிரேடு, ஸ்பெஷல் கிரேடு, பே கமிஷன் அது எதையுமே கணக்கு எடுத்துக்கல. ஜஸ்ட் வருஷத்துக்கு 8% பே ரைஸ் ஆகிட்டு வருது அப்படின்னு எக்ஸ்ட்ராவே. அதே மாதிரி பிடிக்கிற அமௌண்ட் அதிகமாகும். சப்போஸ் 50,000 வாங்கும்போது வந்து 5,000 பிடிப்பாங்க. இதே ஒரு அடுத்த வருஷம் 60,000 வாங்கினாருன்னா 6,000 பிடிப்பாங்க, கவர்மெண்ட் 6,000 போது. ஸோ 12,000 அக்யூமெண்ட் ஆகும். அதே மாதிரி கணக்கு போடும்போது 30 சர்வீஸ் முடிக்கும் போது ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் அப்ராக்சிமேட்டாக கணக்கு போட்டோம்னா அவருக்கு வந்து சுமாராக ஒரு 3.5 கோடி, 3 கோடியிலேருந்து 4 கோடி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லம்சமாக. சரி, இதே டேப்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு 10% பிடிப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் எந்த கான்ட்ரிபியூஷனுங்கிறது இப்போதைக்கு ஒன்று சொல்ல மாட்டாங்க. கடைசியில் வந்து எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. 50,000 சம்பளம் வாங்குறோமா, இன்னும் 2 லட்சம் கிடைக்கும், கவர்மெண்ட் 1 லட்சம் தருவாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. உதாரணத்துக்கு இப்போ 50,000 மாதம் சம்பளம் வாங்குறாங்க. சப்போஸ் அதே 30 வருஷம் சர்வீஸ் இருந்தாங்கன்னா நம்ம ப்ரமோஷன், செலக்ஷன் கிரேடு, ஸ்பெஷல் கிரேடு எதையுமே கணக்கு சேர்த்திக்கல, பே கமிஷன் எதையுமே. ஜஸ்ட் அது 8% மட்டும் கணக்கு போட்டாவே அவங்க ரிட்டையர் ஆகும்போது குறைஞ்சது 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அதிகருக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 8 லட்சம் அது மாதிரி கூட 5 லட்சம் கணக்கு போட்டால் கூட பென்ஷன் வந்து 2.5 லட்ச ரூபா கிடைக்கும். சப்போஸ் ஃபேமிலி பென்ஷன் அதில் 60% 1.5 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து சிபிஎஸ்சில் 3.5 கோடி லம்சம் அழுது வரக்கூடிய ரிட்டர்ன். டேப்ஸில் வந்து 2.5 லட்சம் பென்ஷன், அது போக ஃபேமிலி பென்ஷன் 1.5 லட்சம். அது மட்டும் இல்லை, 2 லட்சம் வந்து டிஏ ரைஸ் ஆகும்போது ரைஸ் ஆகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 எதுங்க சூஸ் பண்ணணும். இதை விட அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 5 லட்சம் சொல்கிறோம், சப்போஸ் 7 லட்சம் அதிகமாக சம்பளம் வாங்குறதுக்குலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய இது நம்ம எடுத்துக்கல. இது வந்து எக்ஸாம்பிள் தான். இந்த கவர்மெண்ட்டோட கிளியர் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தெளிவான கால்குலேஷன் போட்டு சொல்லலாம். சரி, இது வந்து எஜுகேஷனுக்காகவும் ஒரு அவேர்னஸ்க்கு மட்டும்தான்.
இது வந்து கவர்மெண்ட்டோட இப்போதைக்கு வந்திருக்க கவர்மெண்ட் ஆர்டர் ஜியோ படியும் நோட்டிஃபிகேஷன் படி சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃபர்தராக ஜியோ பண்ணாங்கன்னா நாம் ஃபர்தராக நோட்டீஸ் பண்ணலாம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்ருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கீமில் கடந்த 25 வருஷமாக இந்த பர்சனல் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.